கனவுகளின் வீடு த ஹவுஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். கதாபாத்திரங்கள்: சக்திவேல் 58, குடும்பத்தின் தலைவர், கடுமையான உழைப்பாளி, நகரத்தில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்தவர், பாரம்பரியத்தை மதிப்பவர். மீனாட்சி 55, பாசம் நிறைந்த தாய், குடும்பத்தை அரவணைத்துச் செல்பவர். அரவிந்த் 30, மூத்த மகன், பாரம்பரிய தொழிலை தொடர விரும்பாமல் மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கிறான், தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுபவன். பாரதி 27, மகள், ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியை, சமூகத்தின் மீதான அக்கறை அதிகம். கவின் 24, இளைய மகன், ஓவியத்தின் மீது தீராத ஆர்வம், தந்தையின் விருப்பப்படி பொறியியல் படிக்காமல் நுண்கலை கல்லூரியில் படிக்கிறான். கதைச் சுருக்கம்: சக்திவேலின் ஒரே கனவு தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் கிராமத்தில் இருக்கும் தங்கள் பழைய நிலத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டி தன் பிள்ளைகள், மருமகன் என அனைவரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான். சக்திவேலின் கனவு ஒரு பெரிய குடும்ப வீடு, அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவது, பண்டிகைகளை கொண்டாடுவது. ஆரம்ப மோதல்: ஒரு நாள் தன் ஓய்வு புதிய பணம் மற்றும் சேமிப்பு அனைத்தையும் போட்டு கிராமத்தில் வீட்டு கட்டுமான பணிகளை தொடங்குகிறார் சக்திவேல். அரவிந்த் இதை வன்மையாக எதிர்க்கிறான். எதற்காக அவ்வளவு பணம் செலவழித்து அங்கே வீடு? நான் அமெரிக்கா செல்ல தயாராகிவிட்டேன். என் மனைவி அங்குதான் வசதியாக உணர்கிறாள். நகரத்தில் வீடு வாங்குவதுதான் எதிர்காலத்திற்கு நல்லது என்கிறான். சக்திவேல் கோபத்துடன், நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தது இந்த மண்ணை மறந்து உன் கனவுக்காக என்னை விட்டு பிரிவதற்காகவா? நான் கட்டுவது நம் குடும்பத்தின் வேர். உனக்கு மனமில்லை என்றால் வரவேண்டாம் என்று கூறிவிடுகிறார். கனவுகளின் மோதல்: அரவிந்த் தன் வெளிநாட்டு வேலை கனவு தன் தந்தையின் பாரம்பரிய வீட்டு கனவை முறியடித்ததாக உணர்கிறான். பாரதி தன் கிராமத்து பள்ளிக்கருகில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று கனவு காண்கிறாள். புதிய வீடு கட்டும் செலவில் அந்த நூலகத்தை அமைத்திருக்கலாம் என்று நினைக்கிறாள். கவின் அவனுக்கு ஓவிய கல்லூரியில் சேர இன்னும் பணம் தேவைப்படுகிறது. தந்தையின் பணமெல்லாம் வீடாக மாறுவதை பார்த்து விரக்தியடைகிறான். வீடு என்பது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் அல்ல, நான் வரையும் ஓவியங்கள்தான் என் உலகம் என்கிறான். ஒரு எதிர்பாராத நிகழ்வு: வீட்டு கட்டுமான பணிகள் பாதி முடிவடைந்த நிலையில் மீனாட்சிக்கு திடீரென்று உடல்நல குறைவு ஏற்படுகிறது. அவருக்கு அவசரமாக ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. அதற்கு பெரும் தொகை தேவைப்படுகிறது. சக்திவேலிடம் இருந்த பணமெல்லாம் வீடு கட்டுமானத்தில் முடங்கிவிடுகிறது. சக்திவேல் செய்வதறியாமல் கலங்குகிறார். இந்த சமயத்தில் குடும்பத்தின் மீதான அவர்களின் உண்மையான கனவுகள் வெளிப்படுகின்றன. கவின் அவனுக்கு மிகவும் பிடித்த, கல்லூரியில் காட்சிப்படுத்த வந்திருந்த தன் மிக முக்கியமான ஓவியங்களை விற்க முடிவு செய்கிறான். பாரதி தன் நூலக திட்டத்திற்கான சேமிப்பை அம்மாவின்